அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்டு கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மாவிரங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனார் 9 7 18 உடனாய நாட்களவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று மார்கழி மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை, ஆஞ்சநேயர் பகவான் வழிபடக்கூடிய நாள், உகந்த நாள். இன்று சஷ்டி தீதி பகல் 3:16 வரை இருக்குது. அதுக்கு பிறகு சப்தமி தீதி, பூர நட்சத்திரம், சித்த யோகம். ராகு காலம் சனிக்கிழமை 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளியன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்று சூரியன் தனுசில் இருக்குது, சந்திரன் சிம்மத்தில் இருக்குது. பூர நட்சத்திரம்னா சிம்மத்துக்கு போயிடும். செவ்வாய் கடகத்தில் இருக்குது. புதன் விருச்சிகத்தில் இருக்குது. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் மகரத்தில் இருக்கார். சனி பகவான் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கு. ராகு மீனத்தில், கேது கண்டியில். இன்று மேஷ ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் 2ல் இருக்கார். ராசிநாதன் பலமா இல்லை, அது ஒரு வகையில் நன்மை. நமக்கு 5ல் சந்திரன் இருக்கு. 4ஆம் அதிபதி போய் 5ல் இருப்பது நன்மை. அதோட சூரியன் 9ல் இருக்கு. ஆனால் 9ல் சூரியன் இருப்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை. ஆனால் 5 கூட இவர் 9ல் இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. அல்ல, இன்று மேஷராசிக்கு அருமையான நாள். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால குரு நல்ல இடத்துல இருக்காரு. இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அருமையான நாள், நல்லது நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மேஷராசி என்பவர்கள். அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள். நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பில்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்களுக்கு பலமாக இல்லை. ஜென்ம குரு ஏதாவது பிரச்சனையில கொண்டு விட்டுருவார். ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் பலமாக இருக்காரு. சனி பகவான் 10ல் இருக்காரு, ராகு 11ல் இருக்காரு. அருமையான இடைவெளி. அதனால் உங்களுக்கு குரு சரியில்லாட்டாலும் மற்ற 2 கிரகங்கள் பரவாக இருக்கிறது. ஜென்ம குரு பிரச்சனையை கொண்டு பண்ணுவார். ஜாக்கிரதையாக நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்து மிதுனராசி என்பவர்களே, மென்மையான குணமுடைய நீங்கள் எந்த இடத்துலையும் படிந்து போயிடுவீங்க, நிமிர்ந்து இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு திறமை இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்க குரு தேவையில்லாத விரயத்தை உண்டு பண்ணுவார், நிறைய செலவினர்கள் கொடுப்பார். ஆனால் ராகு 10ல் இருக்கார். தொழில் நன்றாக இருக்கும். பயப்படாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்று அருமையான நாள். குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க.
ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல இருக்கார். இது நல்ல நாள். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமா இல்லை. ஆகவே இந்த கடகராசிக்கு நல்ல அருமையான நாள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். சிம்ம ராசி என்பவர்களே, தைரியமாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. கொஞ்சம் முன்கோபம் வரும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை, கோபப்படக்கூடாது. அதனால் பார்த்து பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா கெட்ட பேர் ஏற்படும். ஏன்னா குரு 10ஆம் இடத்துல இருக்கார். குரு 10ல் இருந்தால் நம்மளுடைய பெயரை கெடுத்து போடுவார், நல்ல பேரை நம்மளை கெடுத்து போடுவார். அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தசாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், அருமையான நாள். ஏன்னா குரு 9ஆம் இடத்துல இருக்கார், சனி 6ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு அருமையான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அவர்களுக்கு தகுதிக்கு தக்கபடி, வயதுக்கு தக்கபடி நல்ல காரியங்கள்லாம் பண்ணலாம். அதுக்குரிய வாய்ப்புகள் என்று நல்ல கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மென்மையானவர்கள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். காலம், நேரம், சூழ்நிலையை புரிந்து கொண்டு எந்த மனிதன் நடக்கின்றார்களோ அவர்கள் எல்லாத்திலையும் விடுபட்டுள்ளார். காலத்துக்கேற்ப உலகத்தோடு ஒட்டு ஒழுகாதார், வலகற்றும் கல்லாதார், அறிவிலாதார். உலகம், காலம், நேரம் அறிந்து நாம் நடந்து கொண்டோமேனால் எல்லா சிரமங்களிலிருந்து நாம் வெளியில் வந்துடலாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நல்லது நடக்கும். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு 8ல் குரு இருக்கார், அஷ்டம குரு. புதிதாக எதையும் செய்யாதீங்க. கரெக்டாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு நேரம் சரியில்லை, புதுசாக எதையும் செய்யாதீங்க. ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். உங்கள் ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் குருவுடைய பார்வையில் இருக்கார், சிறப்பு. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள். குரு 7ல் இருக்காரு, ராசியை பார்க்குறாரு, ராசி பலம் பெறுகிறது. அதனால் நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். உங்களுடைய வயதுக்கு தகுதிக்கு தக்கபடி எல்லா காரியங்களும் பண்ணிக்கலாம். அன்பான தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கார். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. 6ஆம் இட ரணம், சத்துரு, எதிர்ப்பு இருக்கும், உடல்நிலை பாதிக்கும், ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார், நல்ல இடத்துல இருக்கார். 7.5 முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராகு 4ல் இருக்கார். உங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாகும். இந்த ராகு பேச்சுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டிடுவார். அதுக்குடைய வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. ஆற்றல் மிக்கவங்க, திறமையெல்லாம் கொண்டு வாங்க, முடங்கி கிடக்காதீங்க. மகர ராசி என்பவர்களே, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவங்க. நீங்கள் அனாவசியமாக யார்கிட்டையும் என்ற தொடர்பு வச்சுக்க மாட்டீங்க. அது ஒரு பெரிய நன்மை. பல பல என்ன பேசிகிட்டு இருக்காமல் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உங்கள் காரியத்தை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படிலாம் ஒரு கருத்து. அதனால் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, ராகு பகவான் 3ல் இருக்காரு, 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. அது முடிஞ்சிடணும், முடியும் நேரம். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே, தாமதமாக செயல்படுவீங்க. நீங்கள் எந்த காரியத்தையும் உடனே செய்ய மாட்டீங்க, ஒத்தி போடுவீங்க, நாளை பார்த்துக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்கள் ராசியினுடைய தன்மை. அப்படிலாம் இருக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வாங்க. எந்த காரியத்தையும் ஒத்தி போடாதீங்க. ஒருத்தர் சாயந்தரம் 6 மணிக்கு உங்களை பார்க்க வர சொல்லியிருக்காருன்னா நீங்கள் 5 மணிக்கெல்லாம் அவர் வீட்டு வாசலுக்கு போயிருக்கோம். நாளை காலையில் போவோமே நினைக்காதீங்க, காரியம் நடக்காது நமக்கு. அதனால் உங்களுக்கும் 7.5 நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கிரகங்கள்லாம் பலமாக இல்லை, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள், சோம்பேறித்தனம் வேண்டாம். அடுத்து மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியில் ராகு இருக்குது. எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும், காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். ஆனால் குருவனுடைய பார்வை சிறப்பாக இருக்குது. குருவனுடைய பார்வை நல்ல அருமையான இடத்துல இருக்காங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அது ஒரு நல்ல அமைப்பு. குரு பார்த்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்று சொல்லுகிறார்கள். அன்பான மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே, உங்கள் 3 பேருக்கும் 7.5 சனி இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் விரதமாக இருக்கும். சைவம் சாப்பிட்றவங்களுக்கு விரதம் தேவையில்லை,
புலால் சாப்பிட்றவங்க தான் அதை ஒதுக்கணும். சனிக்கிழமை சைவமாக சாப்பிட்றவங்க 3 வேளையும் பாக்கி எல்லாரும் அந்த புலாலை ஒதுக்கிட்டு 3 வேளையும் சாப்பிட்டுக்கலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வன்னி பத்திரத்தினால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். வன்னி பத்திரம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. இப்படி வன்னி பத்திரம் கிடைக்கலன்னா வன்னி கன்று வாங்கி கோயிலில் உள்ள நந்தவனத்தில் பயிர் செய்யுங்க. ஏரிக்கரை நதிக்கரைகளில் வைங்கோ, நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களே, இந்த சனிக்கிழமை தோறும் கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆகவே நம்ம எனக்கு 7 நடக்குது, 7 சனி என்னை ஒன்றுமே செய்ய விட மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுத்துது என்று சொல்லி கொண்டு இருக்கிறாமல் அந்த கோளறு திருப்பதிகம் 11 பாடல் ஞானசம்பந்தர் இயற்றியது. அது சனிக்கிழமை காலை மாலை சனிக்கிழமைக்கு கோயிலில் போய் பாராயணம் பண்ணுவோம். சனிக்கிழமை சாயந்தரம் ஆற்றுல தீபம் ஏற்றி உட்கார்ந்து பாராயணம் செய்வோம். நல்ல பலன் தரும். பெரியோர்கள்லாம் நமக்கு நாம் மனிதனாக வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள்லாம் காட்டியிருக்காங்க. அரும்பெரும் நம்ம பரிகங்கள்லாம் நமக்கு இயற்றி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம பாராயணம் செய்தோமையானால், திருப்புகழ் பாராயணம் பண்ணோம்னா எல்லா விதமான சிரமங்கள்லேருந்து நம்ம எல்லாம், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. முருகனை வழிபட்டோம்னா எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகும் என்று அருணகிரியார் சொல்லியிருக்கார். அவர் அருணகிரியார் திருப்புகழ் அவர் எப்படி இருந்தார், அருணகிரியாருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா மோசமான வாழ்க்கை. அவர் எப்படி இருந்தார், என்ன சூழ்நிலையில் அவர் முருகன் அவர் ஆட்கொண்டு அவருக்கு அந்த திருப்புகழ் வாழுவதற்கு எடுத்து கொடுத்து அவர் நாக்கில் ஓம் என்ற பிரணவத்தை எழுதி அவரை திருப்புகழ் பாட வைத்தார். அவர் அருணகிரியார் திருப்புகழ் பாடலைன்னா அப்படி ஒரு சந்தம் நமக்கு கிடைச்சிருக்காது. அதனால் இறைவனை நாடுங்கள். அன்பான நேயர்களை, நமக்கு இன்று நாம் பார்க்க போகும்போது சஷ்டி திதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வளர்பிறை சஷ்டியில் முருகனை வழிபடுவது நம்ம தமிழ்நாட்டுடைய கல்ச்சர். தெய்வானைக்கு சிறப்பு பூஜை பண்ணால் குழந்தைகள் நோய் நீங்கி நலமுடன் வாழலாம். இந்த குழந்தை வச்சுருக்கவங்க அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்கெல்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். அதாவது உடனே எதுக்கெடுத்தாலும் இப்பொழுது வேறு ஒன்றும் இல்லை, ஆஸ்பத்திரியில் போய் பெட்டில் சேர்க்கணும், இப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா மாத்திரை மயமாக ஊசி மயமாக தான் நம்முடைய உடம்பை பூரா அந்த மாத்திரை ஊசி மயத்துக்குள்ளே தான் கொண்டு போயிட்டோம். அதனால் இந்த சக்தி இல்லை முருகனையும் தெய்வானையும் வழிபட்டோமையானால் நமக்கு இந்த குழந்தைகளுடைய நோய் நீங்கி நலமுடன் வாழலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை வர சக்தி வளர்முறை தேவை எதாக இருந்தாலும் நன்மை இல்லை. வியாழக்கிழமை வர சஷ்டியில் நம்ம அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது, கெடுதலுக்கு தான் உண்டு போகணும், இன்னும் கொஞ்சம் வியாதி அதிகமாகிடும். அதனால் இந்த சஷ்டி தீதியில் நோன்பு முருகனையும் தெய்வாயனையும் பிரார்த்தனை செய்துன்னா குழந்தை நோயிலிருந்து இங்கே வெளிப்படலாம். அடுத்தபடியாக சப்தமி திதி என்று ஒன்று இருக்கிறது. இந்த சப்தமி என்றால் சப்தம் திதி 7 சப்த சுரம், 7 சுரங்கள், சரிகம பதனிசா என்று 7 சுரங்கள் உண்டு. அந்த 7 சுரங்களுக்குள்ளேயே நாதத்தை அடக்கி விட்டாங்க. அதுக்குள்ளேயே அந்த இசையை அடங்கி போய்விட்டது. அந்த சப்த சுரம் அதுலேயே எல்லாமே முடிஞ்சுச்சு. அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இந்த 7 விரலுக்குள்ளே தான் இந்த நாதமே இருக்குது. அதனால் அந்த சப்தமி திதி மாசி மாதம் வளர்பிறை சப்தமி திதி ஒரிசாவில் கோனார புண்ணிய தலத்தில் ரத சப்தமி சிறப்பாக நடைபெறுகிறது. ரத சப்தமி என்று ஒன்று, அது அங்கே மிக சிறப்பாக நடக்கிறது, கொண்டாடப்படுறது. ரத சப்தமி என்பது சூரியனுக்கு, இந்த கோனாரத்தில் சூரியனுடைய தேர் இருக்கிறது. தேர்லேயே சூரியன் பவனி வர்ற மாதிரி ஒரு பெரிய சிற்பங்கள் இருக்குது. அருமையான அமைப்பது. ஒரு முறை நான் போய் பார்த்து வந்தேன். அது சனிக்கிழமை அன்றைக்கி வர்ற சப்தமி திதி நன்மை இல்லை. அன்பான நேயர்களில் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு பண்ணுறதை கேட்டுக்கோங்க. அதாவது வளர்பிறை சப்தமி திதி, இந்த வளர்பிறை சப்தமி அமாவாசை கழித்து வர்ற சப்தமி திதி ஆரம்பிக்கின்ற பொழுது நோன்பிருந்து சரஸ்வதியை வழிபட்டால் கல்வியில் சாதனை புரியலாம். இது
என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் ஒரு சில குழந்தைகள் நான் சொன்னதை கேட்டு வந்து படிச்சிருக்காங்க. ரொம்ப மோசமாக 9ஆவதுலாம் ரொம்ப மோசமாக படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 12ல் நிறைய மார்க் வாங்கி முதல் மாணவியாக படித்திருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய பேர் அந்த இப்பொழுது என்னுடைய குழந்தை நல்லா படிக்கிறாங்க என்று சொல்லுகிறாங்க. ஏன்னா கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, அவளுக்கு உரிய திதி இந்த சப்தமி திதி. அதில் வளர்புரை சப்தமி திதி ஆரம்பிக்கிற போது பண்ணணும், முடிகிற போது பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால் பக்கத்தில் யாராவது சிவாச்சாரியர் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க இல்லைன்னா ஜாதகம் பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த மாதம் ஒரு 12 மாதத்துக்கு குறித்து கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டீங்கன்னா அந்த திதி எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணியில் முதல்ல ஆரம்பிக்குது, சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 8 மணிக்கெலாம் போய் பண்ணிடலாம், விடிய காலம் ஆரம்பிச்சோன்னா 10 மணிக்குள்ளே பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் அந்த சரஸ்வதி வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் இந்த குழந்தைகள் வந்து கல்வியில் சாதனை புரியும். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து கல்விக்கு அதிபதி வந்து சரஸ்வதி தான். அதனால் படிக்கின்ற குழந்தைகளுக்காக நம்ம வேறு என்ன விரதம்னா நம்ம என்ன பட்னியெல்லாம் கிடக்க வேண்டாம். சப்தமி தீதி அன்று நான் வீடை சுத்தம் பண்ணிவிட்டு தலையை குளிச்சுட்டு புதுசாக சமைச்சு சாப்பிடுவோம். இப்பொழுது நம்ம எல்லாமே கிராமங்களெல்லாம் அந்த பழக்கங்கள் வந்துவிட்டது. 2 வேளையும் பலகாரம் தான், ஒரே வேலை தான் சாப்பாடு. 2 காலையிலையும் பலகாரம், மத்தியானம் பலகாரம் தான். இந்த இரவில் ராத்திரியில் வந்து சாதம் சாப்பிட்ற பழக்கம் நெருங்கி எல்லா குடும்பங்களையும் மாறி கொடுத்து, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதாவது சைவம் புலாலை நீக்கிட்டு சைவமாக சாப்பிட்டுங்க. அன்று சரஸ்வதி சப்தமி தீபம் காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. அப்படின்னா எப்படியும் சிவாலயங்களில் தான் அந்த சரஸ்வதி இருக்கும். 12 மணி ஆகிடும் நீங்கள் கோயிலுக்கு. அதனால் 10 மணி ஆரம்பிக்கலாம், நம்ம 9:30 மணிக்கு கோயிலுக்கு போடுவோம். போய் அங்கே சிவாச்சாரியத்தை சொல்லி அது உங்களால் முடிஞ்சது அது ஒரு சிறப்பாக தாமரைப்பூ ரொம்ப நல்லது. தாமரைப்பூனால அந்த சரஸ்வதியை வழிபாடு பண்ணிங்கன்னா எந்த தாமரையாக இருந்தாலும் சரி, வெண்தாமரை கிடைச்சா ரொம்ப நல்லது, இல்லைன்னா ரோஸ் தாமரை ரொம்ப நல்லது. அதனால் தாமரைப்பூனால அந்த சரஸ்வதிக்கு அர்ச்சனை பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வெண்பட்டு சாத்தலாம். இதெல்லாம் நம்மளால் முடிஞ்சது. அது மேலே கல்கண்டு சாதம் வைக்கலாம், மல்லிகைப்பூ மாலை சாத்தலாம். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் ஒன்றுமே நம்மளால் முடியலன்னா ஒரு விளக்கை போட்டுட்டு ஒரு பத்தியை வாங்கி அவள் சந்தையில் ஏற்றி வச்சு விட்டு இந்த சரஸ்வதியை நினச்சி அதில் நீங்கள் வந்து ஆயக்கலைகள் 64 என்ற ஒரு கம்பர் பாடிய பாடல் இருக்குது. அந்த பாடலை வந்து பாராயணம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் வந்து கல்வியில் நல்ல சாதனை புரியும். இது நான் என்னுடைய வயதுக்கு நான் அனுபவத்தில் நிறைய குழந்தைகளை பார்த்துருக்கேன், என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி நான் குழந்தை படிக்க மாட்டேங்குது, ஜாதகத்தில் படிப்பாங்களான்னு வந்து பார்ப்பாங்க. அப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி இருந்தால் இந்த குழந்தைகள் நன்றாக படித்து நல்ல பலன் அடைவாங்க சொல்லி, சாமி நாங்கள் இந்த மாதிரி விரதம் இருப்போம், ஆனால் சரஸ்வதி பக்கத்துலலாம் இல்லை, தள்ளி இருக்குது, ஆனால் நிச்சயமாக போயிட்டு வரோம் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கோயிலில் கூட சில கோயில்களில் சரஸ்வதி கிடையாது. ஏன்னா சரஸ்வதி வழிபாடு என்பது மற்ற லட்சுமி கூட வழிபாடு இருக்குது. ஏன்னா லட்சுமி வந்து தனம் வேணும், காசு வேணுங்கிறனால அதை வழிபாடு பண்ணுறாங்க. லட்சுமி பூஜை பண்ணுறாங்க, ஆனால் சரஸ்வதிக்கு பூஜை பண்ணுறதில்லை. ஏன்னா வித்யாகாரன் சரஸ்வதி வித்தைக்கு அதிபதி அவர். அதனால் அந்த கல்விக்கு அதிபதி அவளை வழிபாடு செய்யணும். அவளுக்கு தனியாக கோயில்களில் சில கோயில்களெல்லாம் அவளுக்கு ஆராதனை வழியே கிடையாது. சில சிவாலயங்களில் பெரிய பழமையான சிவாலயங்களெல்லாம் முருகனுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த சரஸ்வதி என்பது. அதனால் இந்த சரஸ்வதியை வழிபட்டு நல்ல அருள் பெற்று இந்த குழந்தைகள்லாம் நன்றாக படித்து, அதனால் கல்விக்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நல்லா படித்து அந்த குழந்தையோட எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.